இன்றைய வளைகுடா செய்திகள். இன்று 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தடை விதிக்கப்பட்ட 32 நாடுகளிலிருந்து நேரடியாக சார்ட்டர் விமானங்களை இயக்க அனுமதி. குவைத்துக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்ட 32 நாடுகளிலிருந்து நேரடியாக சார்ட்டர் விமானங்கள் அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு வெளிநாட்டு நிறுவனங்களும் தங்களுடைய வெளிநாட்டில் உள்ள தொழிலாளர்களை அழைத்து வர விரும்பினால் தேவையான ஒப்புதல் கிடைத்த பின்னர் சார்ட்டர் சேவைகளை பயன்படுத்தலாம் என்று உள்ளூர் அரபு செய்தித்தாள் அல் அன்ஃபா ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக இந்த பிரிவில் பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் ஒப்புதலுக்கு பிறகு குவைத்துக்குள் நுழையக்கூடிய 10 பிரிவுகளுக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்து அனுமதி வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிரிவுகளில் பணிபுரிகின்ற வெளிநாட்டினரின் பெயர்களையும் தொழிலையும் அரசாங்க ஏஜென்சி அவர்களின் ஒப்புதலுக்காக கோவிட்-19 அவசர குழுவில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சுகாதார அமைச்சகம், கல்வி அமைச்சகம் இதுபோன்ற வெளிநாட்டினரின் ஊழியர்களின் பட்டியலை குவைத்துக்கு அழைத்து வருவதற்காக சமர்ப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சுகாதார அதிகாரிகள் வெளியிட்டுள்ள சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. குறிப்பாக கூட்டங்களை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. குவைத்தில் புதிய போக்குவரத்து அபராதங்கள் பாராளுமன்ற ஒப்புதலுக்காக காத்திருப்பு. குவைத்தில் அதிகரித்து வருகின்ற போக்குவரத்து விதிமீறல்கள் தடுக்க குவைத் அரசாங்கம் போக்குவரத்து குற்றங்களுக்கான அபராதங்களை பெருமளவில் அதிகரிக்க முன்வந்துள்ளது என்று உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. குவைத்தின் தேசிய சட்டமன்றத்துக்கு மறுபரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட இந்த சட்டம் பொறுப்பற்ற வாகனம் ஓட்டுதல், சிவப்பு விளக்கு இயக்குவது, வேகமாக செல்வது, நம்பர் பிளேட் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் போன்ற போக்குவரத்து குற்றங்களுக்காக 200 முதல் 500 தினார் வரை அபராதம் விதிக்க அனுமதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது மட்டுமின்றி 3 மாத சிறை தண்டனையும் முன்மொழியப்பட்டுள்ளது. தற்போதைய சட்டத்தில் பெரும்பாலான அபராதங்கள் 10 தினார்கள் தான், 50 தினார்களை தாண்டவில்லை என்றும், ஆனால் தற்போது விதித்துள்ள அபராதம் சாலை பயனர்களுக்கு வியத்தகு அதிகரிப்பு ஆகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10 வயதுக்குட்பட்ட குழந்தையை முன்னிருக்கையில் அமர அனுமதிக்கும் ஓட்டுநர்களுக்கு 100 முதல் 200 தினார் மற்றும் 2 மாத சிறை தண்டனை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் மற்றொரு நபர் தங்களுடைய காரை பயன்படுத்த அனுமதிக்கும், போக்குவரத்து விபத்தின் போது சேதத்தை ஏற்படுத்தும், குறைபாடுள்ள பிரேக்குகளுடன் வாகனம் ஓட்டும் அல்லது சரியான போக்குவரத்து பாதைகளில் தங்காத எந்த ஒரு ஓட்டுநருக்கும் இதே அபராதம் முன்மொழியப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகளில் வாகனங்களை நிறுத்துதல், நடைபாதைகளில் வாகனம் ஓட்டுதல், நிறுத்துதல், உயர் பீம் விளக்குகளை பயன்படுத்துதல், ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துதல் போன்றவற்றுக்கு 1 மாத சிறை தண்டனையும் 50 முதல் 100 தினார் அபராதமும் முன்மொழியப்பட்டுள்ளது. நவம்பர் பிற்பகுதியில் நாட்டின் பொது தேர்தலை தொடர்ந்து முடிவை எடுக்கவுள்ள தேசிய சட்டமன்றத்தால் இந்த சட்டம் இன்னும் மதிப்பாய்வு செய்யப்பட உள்ளது. ஓமானில் கடந்த 3 நாட்களில் 1543 பேருக்கு கோவிட்-19 தொற்று, 24 பேர் உயிரிழப்பு. ஓமானில் கடந்த 3 நாட்களில் புதிதாக 1543 பேருக்கு கோவிட்-19 பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஓமான் நாட்டின் சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதனால் ஓமானில் கோவிட்-19 பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 97,450 அதிகரித்துள்ளது. மேலும் புதிதாக 24 பேர் கோவிட்-19க்கு பலியாகியுள்ளனர். இதனால் ஓமானில் கோவிட்-19 பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 909 அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் கோவிட்-19 பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கையானது 87,801 அதிகரித்துள்ளது. சவுதி அரேபியாவில் கார் போலீஸ் செய்பவராக பணியாற்றும் முதல் பெண். கார் போலீஸ் செய்வதில் ஆண்களே ஆதிக்கம் செலுத்துகின்ற போதிலும் பெண்களும் இதில் ஈடுபடுவது ஆச்சரியமானதல்ல. எனினும் சவுதி அரேபியாவில் இந்த தொழிலில் ஈடுபட ஆரம்பித்துள்ள முதலாவது பெண் ஜஹ்ரா ஹமாதே ஆவார். சவுதி ஊடகம் மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சில் பட்டம் பெற்றவர் ஜஹ்ரா. எனினும் கார் போலீஸ் செய்யும் தொழில் ஆர்வமுடன் இவர் ஈடுபட்டு வருகின்றார். இது குறித்து ஜஹ்ரா பேசுகையில், இப்பணியை நான் உண்மையாக விரும்புகின்றேன். சமூகத்தில் இந்த புதிய வித்தியாசமான அனுபவத்தை பெறுவதில் நான் முழுமையான ஆர்வம் கொண்டுள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்தும் வீட்டில் தன்னுடைய சகோதரர்களின் 7 கார்களை போலீஸ் செய்வதில் ஆரம்பமாக்கியதாக ஹஸ்ரா குறிப்பிட்டுள்ளார். அப்போது துணிச்சலுடன் இந்த அனுபவத்தை பெறுவதற்கான விருப்பம் தெரிவித்தேன். வித்தியாசமான பல துறைகளில் நான் பணியாற்றினேன்.
இறுதியில் கார்களை பொலிஸ் செய்வதிலும் அலங்காரம் செய்வதிலும் ஈடுபாடு கொண்டேன். இப்போது நான் யுவதிகளுக்கான புதிய பணிச்சூழலை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றேன் என்று ஜஹ்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவிட்-19 பிரச்சினை ஆரம்பித்த காலத்தில்தான் வாகன உலகில் நுழைந்தேன். தேசிய நிறுவனம் ஒன்றில் நான் பயிற்றுவிக்கப்பட்டேன். தொழில்சார் கட்டத்தை நான் அடையும் வரை பயிற்சியை தொடர உள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கார் அலங்காரம் மற்றும் பராமரிப்பானது பெண்கள் தமது கலைத்துவ திறமையை சேர்க்கக்கூடிய தனித்துவமான ஓர் உலகாகும் என்று ஜஹ்ரா ஹமாதே தெரிவித்துள்ளார். நிறைய செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.